நம்ம இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அரேல பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அப்படி அந்த 2 நம்பர் இருக்கா இல்லையான்றதான் நம்ம இந்த ப்ராப்ளம் சொல்லணும். அப்படி இந்த அரேல 2 நம்பரை ஆட் பண்ணால் அந்த எக்ஸ் வருதா, வந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணணும், வரேன்னா நம்ம ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் த ப்ராப்ளம். ஸோ இது லாஜிக் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேவை லூப் பண்ண போகிறோம். இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இப்போ 1 எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? 1 எடுத்துக்கிட்டு 1 கூட என்னத்தை ஆட் பண்ணால் 16 வரும். அது எப்படி கிடையாது? 16 - 1 which is 15. ஸோ 1 கூட 15 ஆட் பண்ணால் 16 வருது. அப்போ நம்ம இந்த 1 பார்க்கும்போது 15 இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைனா இந்த 4 போகும். 4 கூட என்ன ஆட் பண்ணால் 16 வரும்? 4 கூட 12 ஆட் பண்ணால் 16 வருமா? ஸோ அப்போ 12 இந்த ரிமைனிங் அரேல இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன இப்போ திஸ் த லாஜிக். ஓகேவா? இது மாதிரி எல்லா சிங்கிள் அரே எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம அரேல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு செட்டில் போட்டுக்க போகிறோம். A set is nothing but array மாதிரி தான். பட் set is a collection of elements just like array. பட் நீங்கள் செட்டில் டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செட் வச்சுக்க போகிறோம். அந்த செட்டில் we will just keep on adding the array elements. நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம், which we are traversing here. ஓகேவா? ட்ராவல்ஸ் பண்ணி we are going to get the வேல்யூ, ரிமைனிங் வேல்யூ எடுக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன இந்த 1 கூட என்னத்தை ஆட் பண்ணால் 16 வரும். அந்த வேல்யூ எப்படி கிடைக்கும்? 16 மைனஸ் அந்த 1, ரிமைனிங் வேல்யூ கிடச்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம்? அந்த நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். செட்டில் இருந்தால் அப்போ 2 நம்பருமே இருக்குது, அப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சப்போஸ் செட்டில் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட கரண்ட் வேல்யூவை செட்டில் ஆட் பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு 1 பார்ப்போம், 15 வேல்யூவாக இருக்கும். செட்டில் இருக்கான்னு பார்ப்போம். செட்டில் ஃபஸ்ட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ கீழே வந்துடும், 1 ஆட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 4 எடுப்போம், 12 பார்ப்போம், இருக்காது. திருப்பி 4 ஆட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ இங்கே 6 வரும்போது நம்ம திருப்பி செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுக்கும் செக் பண்ணுவோம். பட் இங்கே 10 வரும்போது we will check if 6 is in the 10 வரும்போது நம்ம இங்கே வேல்யூ வந்து 6 இருக்கும். அப்போ 6 வந்து செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம 6 போட்டிருப்போம். ஸோ ட்ரூ ரிட்டர்ன் ஆகிடும். இப்படி தான் இந்த கோட் ஒர்க் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் த லாஜிக். ஓகே? ஸோ now let's see all the test case if all the test case passed. So okay guys, all the test case passed and thank you.